அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மாவட்டம். நாங்கள் வந்து சீனிவாசபுரத்துலேருந்து பேசுகிறோங்க. அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்லுங்க மணிகள்லாம் பொன்னாரில் தண்ணி வந்து எல்லாம் வீணாக போயிடுச்சுங்க ஐயா. அதனால் எங்களுக்கு சரியான இழப்பீடு ஆகிடுச்சு. எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. இதை நம்பி தான் இருந்தோம். அறுவடைக்கு 2 நாள் வந்து எல்லாமே முழுகி போயிடுச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். எங்களுக்கு எந்த பேங்க் கடனுமோ எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. நாங்கள் ப்ரைவேட்டில் அங்கேயும் இங்கேயும் வட்டி வாசிக்கு வாங்கி கடனுக்கு வாங்கி தான் இந்த பயிரை நாங்கள் செஞ்சோம். அறுக்க 3 நாளுங்க தண்ணி வந்து எல்லாம் முழுகி நெல் முளைச்சி போச்சு. அரசு வந்து ஏதாவது எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். இப்போ நவரப்பட்டம் வந்து ஒரு 75 ஏக்கர் வந்து அறுவடைக்கு ஒரு 2 நாளில் தயாராக இருந்தது. எல்லாம் இப்போ வந்து எதிர்பார்க்காம ஆகஸ்ட்டில் தான் அந்த தண்ணி வரும். இப்போ ஜூலையிலே தண்ணி வந்ததுனால எல்லாம் 75 ஏக்கர் முழுவி அறுவடைக்கு தயாரானது எல்லாம் வந்து இப்போ எல்லாம் வீணாக போயிட்டுது. எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஏதாவது பார்த்து கணக்கெடுத்து நிவாரணம் எங்களுக்கு இது பண்ணணும். எல்லாம் இந்த பொன்னாறு வந்துங்க வெட்டாத காரணத்தால் எல்லாம் தண்ணி பிறண்டு எல்லாம் வந்து 75 ஏக்கர் இன்றைக்கி வந்து எல்லாம் தண்ணியில் மூழ்கி கிடக்கு. எல்லாம் அதிகாரிகள் வந்து எதாவது கணக்கெடுத்து எங்களுக்கு எதாவது பார்த்து ஏதாவது வந்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ எங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பேங்க்கில் லோனு எதுவும் இப்போ நகைக்கடனும் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் வட்டிக்கு வாங்கி ப்ரைவேட்டில் வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வந்து இப்போ போனதுனால எங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டு ஏதாவது ஏக்கருக்கு 25,000 ஏதாவது நிவாரணம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து உயிர் வாழலாம். பார்த்து ஏதாவது செய்கிற மாதிரி கேட்டுக்கிறோம்.